எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, மேச ராசிக்கான எளிமையான பரிகாரங்கள். மேச ராசியில் 9 கிரகங்கள் இருக்குது மொத்தம். அதில் ஒவ்வொரு கிரகமும் மேச ராசியில் நிற்கும்போது என்ன மாதிரி பலன் கொடுக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதில்ல. ஒவ்வொரு கிரகம் நிற்கும் போதும் அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணால் அந்த தோஷத்துலேருந்து நிவர்த்தி ஆகலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கிரகமாக நான் பரிகாரம் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு கிரகத்துக்கும் 3லேருந்து 4 பரிகாரம் சொல்லியிருக்கேன். நடைமுறை வாழ்க்கைக்கு சாத்தியப்படக்கூடிய பரிகாரங்கள் தான் நான் சொல்லியிருக்கேன். மற்றவங்க சொல்கிற மாதிரி இந்த மரம் வளர்த்துருங்க, அந்த மரம் வளர்த்துருங்க, இந்த நட்சத்திரத்துக்கு அது பண்ணணும், இந்த கோயில் போயிட்டு வரணும்னு சொல்லி ரொம்ப உங்களை கஷ்டப்படுத்தலாம் நான் சொல்லலை. நடைமுறைக்கு சாத்தியப்படக்கூடிய பரிகாரங்களை தான் நான் சொல்லியிருக்கேன். இதை ஃபாலோ பண்ணி பயனடையலாம். உங்களுக்கு தோஷம் இருந்துச்சு அப்படின்னா இந்த பரிகாரங்கள் பண்ணும்போது உங்கள் தோஷம் நிவர்த்தி ஆகும். அதனால் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ சூரியன் மேசராசியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நெருப்பு ஸ்தலத்துக்கு போகணும். பஞ்சபூத ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லி இருக்குது. நெருப்பு, நீர், நிலம், காற்று, ஆகாயம் போன்ற 5 ஸ்தலங்கள் இருக்குது. அது நீங்கள் நெருப்பு ஸ்தலத்தை கேட்டு நீங்கள் போங்க. நெருப்பு சார்ந்த ஸ்தலத்துக்கு போகும்போது தான் இது நிவர்த்தி ஆகும். அது நெருப்பு ஸ்தலம் என்னென்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா மலை சார்ந்த பகுதிக்கு போங்க. மலை கோயிலுக்கு மின் விளக்கு தானம் பண்ணுங்கள். அதாவது டியூப் லைட்டோ அல்லது பல்போ அந்த கோயிலுக்கு தானம் பண்ணுங்கள். அது முடியாதவங்க என்ன பண்ணலான்னா, முடி வெட்டுறவங்க இருப்பாங்களே, முடி திருத்துவருக்கு ஹேர் ட்ரையர் வாங்கித்தாங்க. ஹேர் ட்ரையர் தானம் பண்ணுங்கள். அதுவும் முடியாதவங்க மக்களுக்கு தலைவலி தைலம் தானம் பண்ணுங்கள். அதாவது தலைவலி தைலத்தை தானம் பண்ணலாம். அதுக்கடுத்து 4வது பரிகாரம் என்ன அப்படின்னா, தெய்வத்துக்கு கிரீடம் வாங்கி தரலாம். கோயிலில் உள்ள கடவுளுக்கு கிரீடம் வாங்கி தரலாம். வருமானம் இல்லாதவங்க மக்களுக்கு தொப்பி தானம் பண்ணலாம். கேப்பு தானம் பண்ணுங்கள். அப்போது சூரியன் இருந்தால் இந்த தானங்கள் பண்ணும்போது உங்கள் தோஷம் நிவர்த்தி ஆகும். இது நான் சொல்கிறது மேசராசியில் சூரியன் இருக்கும்போது. இப்போ மேசராசியில் சந்திரன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன தானம் பண்ணலாம் அப்படின்னா, வெந்நீர் தானம் பண்ணலாம், சூப்பு தானம் பண்ணலாம். இது எங்கே பண்ணணும் அப்படின்னா, மலை சார்ந்த பகுதிகளில் தான் நீங்கள் பண்ணணும். இதுதான் ரொம்ப முக்கியம். மலை சார்ந்த பகுதிகளில் போய் தான் இதெல்லாமே பண்ணணும். அது முடியாதவங்க முடி வெட்டுறவங்களுக்கு இந்த தானத்தை நீங்கள் பண்ணலாம். இந்த 2 தான் ரொம்ப மெயின். எல்லா கிரகங்களுக்கும் நான் சொல்லப்பட்டது இந்த 2 இடத்துக்கு தான் நீங்கள் பண்ணணும். பண்ணும்போது கண்டிப்பாக நிவர்த்தி கிடைக்கும். ஒன்று முடி வெட்டுறவங்களுக்கு தானம் பண்ணுங்கள், அல்லது மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தானம் பண்ணுங்கள். இது வெந்நீரில் குளிக்கவும் செய்யலாம். சந்திரன் இருந்துச்சுன்னா வெந்நீரில் குளிக்கலாம், வெந்நீர் தானம் பண்ணலாம், சூப்பு தானம் பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, உடம்புல சூடை உருவாக்கக்கூடிய பழங்கள் தானம் பண்ணலாம். ஏன்னா இது இருக்கிறது நெருப்பு ராசிங்கிறதுனால, சந்திரங்கிறது நீர் சார்ந்த பழங்கள் அப்படிங்கிறதுனால ஹீட்டை உருவாக்கக்கூடிய பழங்கள் தானம் பண்ணிங்கன்னா சிறப்பு. அப்போ பப்பாளி, கொய்யாப்பழம் இந்த மாதிரி தானம் பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, பாத்ரூம் இருக்குல்ல, பாத்ரூமுக்கு மின் விளக்கு தானம் பண்ணலாம். ஒருத்தவங்க பாத்ரூம் இருக்குது அப்படின்னா பாத்ரூமுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டி, அதாவது பல்போ டியூப் லைட்டோ நீங்கள் தானம் பண்ணலாம். அவங்க குளியலில் அதை மாட்டினாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த தானத்தினுடைய பலன் சேரும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, மண் விளக்கை தானம் பண்ணலாம். மண் விளக்கு கோயில்களுக்கு தானம் பண்ணலாம். அதே மாதிரி வாட்டர் ஹீட்டர் தானம் பண்ணலாம். யாரோ ஒருத்தங்களுக்கு பாத்ரூமில் வாட்டர் ஹீட்டர் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். அதுவும் ஒரு வகையான தானம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, செவ்வாய் மேசராசியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன தானம் பண்ணலாம் அப்படின்னா, டார்ச் லைட் தானம் பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, தெய்வங்கள், உக்ர தெய்வங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய காளி போன்ற தெய்வங்களுக்கு காளி மட்டும் கிடையாது, எல்லா தெய்வங்களுக்குமே பார்த்திங்கன்னா வேல், அருவாள், கத்தி, கம்பு, திரிசூலம் போன்ற ஆயுதங்களை நீங்கள் தானம் பண்ணலாம். கோயில்களுக்கு உள்ள தெய்வங்களுக்கான ஆயுதங்களை நீங்கள் தானம் பண்ணலாம். அல்லது மக்களுக்கே நீங்கள் கத்தி போன்ற விஷயங்களை தானம் பண்ணலாம். ஆனால் அது என்கரேஜ் இது கிடையாது. மக்களுக்கு அந்த மாதிரி இதை தானம் பண்ண வேண்டாம். தெய்வங்களுக்கு இந்த மாதிரி இதை விஷயங்களை தானம் பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா, எலுமிச்சம்பழம், மிளகாய் இது போன்ற விஷயங்களை தானம் பண்ணலாம். வத்த குழம்பை தானம் பண்ணலாம் மக்களுக்கு. இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மலை சார்ந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு தானம் பண்ணணும். மலை சார்ந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு தானம் பண்ணலாம். எதுவுமே முடியாதவங்க முடி திருத்துறவங்க இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு இந்த தானத்தை பண்ணால் பெரிய லெவலில் வெற்றி கிடைக்கிது. எந்த கிரகம் நின்னாலும் முடி திருத்துறவங்களுக்கு தானம் பண்ணலாம். அதே மாதிரி தலை சார்ந்த பிரச்சனை இருக்கும் பார்த்தீங்களா, தலையில் எதாவது சர்ஜரி நடந்திருக்கும், தலை சார்ந்த நோய்கள் இருக்கிறவங்களுக்கும் இந்த தானத்தை பண்ணும்போது கண்டிப்பாக நிவர்த்தி கிடைக்கும். இப்போ புதன் மேசராசியில் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு என்ன நீங்கள் தானம் பண்ணலான்னா, மலை சார்ந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு தான் தானம் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பூச்செடிகள், மரக்கன்றுகள் இது போன்ற விஷயங்களை தானம் பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, மலை கோவில் இருக்குல்ல, அதில் அல்லது நெருப்பு ஸ்தலத்துக்கு போயிடணும். அங்கே பக்தி சம்மந்தப்பட்ட புத்தகத்தை தானம் பண்ணணும். பண்ணிங்கன்னா அதை அவங்க படித்தாங்கன்னா
அதுக்குரிய புண்ணியம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து குரு வந்து மேசராசியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன தானம் பண்ணணும் அப்படின்னா, கோயிலுக்கு வந்து தங்க நகை தானம் பண்ணணும். தங்க நகை அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் வந்து 10 பவுன் 100 பவுன்லாம் நீங்கள் போட நான் சொல்லலை. நான் சொல்கிறது வந்து 1 கிராமோ 2 கிராமோ உங்களால் முடிஞ்சது வந்து தங்க நகையாக வந்து ரொம்ப கம்மியாக 1 கிராம் இருந்தாலும் போதும். அந்த மாதிரி இதை வந்து நீங்கள் கடவுளுக்கு வந்து நீங்கள் தானம் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா, குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு வந்து சந்தன அபிஷேகம் பண்ணணும். குழந்தை பருவத்தில் உள்ள தெய்வங்கள் அப்படின்னா, உதாரணத்துக்கு பாலமுருகன், பாலகிருஷ்ணன், பாலசண்முகன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதாவது பால பருவத்தில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வமும், புரியுதா உங்களுக்கு? சின்ன குழந்தையாக இருக்கக்கூடிய தெய்வங்கள் இருப்பாங்கள்ல கோயிலில், அந்த மாதிரி தெய்வங்களுக்கு வந்து நீங்கள் சந்தன அபிஷேகம் பண்ணிங்கன்னா இந்த தோஷ நிவர்த்தி ஆகும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, முடி திருத்துவர் இருக்காங்கள்ல, முடி வெட்டுறவங்க, அவங்க குழந்தைக்கு வந்து லட்டு தானம் பண்ணிங்கன்னா இந்த பிரச்சனைகள் வந்து தீரும். உங்களுக்கு எதாவது பாதிப்பு இருந்துச்சுன்னா அது நிவர்த்தி ஆகும். அடுத்து சுக்கிரன் வந்து மேசராசியில் இருக்குதுன்னா நீங்கள் எந்த மாதிரி தானம் பண்ணலாம் அப்படின்னா, அயன் பாக்ஸ் வந்து தானம் பண்ணலாம். அயன் பாக்ஸ் அப்படின்னா இஸ்திரி பெட்டின்னு சொல்லுவோம்ல, அதாவது துணிகளை வந்து அயன் பண்ணக்கூடிய பாக்ஸை வந்து தானம் பண்ணணும். அடுத்து வந்து யாருக்காவது வந்து கண்ணாடி தானம் பண்ணலாம். கண்ணாடி தானம் பண்ணால் இப்போ கண்ணில் வந்து எதாவது பவர் கிளாஸ் அந்த மாதிரி இதை வந்து தானம் பண்ணலாம். அல்லது கண் கண்ணாடியை வந்து மூஞ்சி பார்க்கக்கூடிய கண்ணாடியை வந்து நீங்கள் தானம் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, தெய்வத்துக்கு வந்து வஸ்திர தானம் பண்ணலாம். நான் சொல்கிறது வந்து நெருப்பு சார்ந்த ஸ்தலத்தில் அல்லது வந்து மலை சம்மந்தப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய கோயில்களில் இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு வஸ்திர தானம் பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா, போர்வை, வேஷ்டி, சேலை இது போன்ற விஷயங்களை தானம் பண்ணலாம். ரிப்பன் தானம் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்திரங்கள், வெள்ளி பாத்திரங்களை வந்து நீங்கள் தானம் பண்ணலாம். இது வந்து சுக்கிரன் மேசத்தில் இருந்தால் நீங்கள் செய்யக்கூடிய தானம். அடுத்து சனி மேசத்தில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன தானம் பண்ணணும் அப்படின்னா, மலைவாழ் மக்களுக்கு செருப்பு தானம் பண்ணணும். செருப்பு தானம் பண்ணணும். நோய்வாய்ப்பட்ட மக்களுக்கும் வந்து நீங்கள் செருப்பு வந்து வாங்கி கொடுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, சோப்பு ஷாம்பு வந்து தானம் பண்ணலாம். மக்களுக்கு வந்து சோப்பு ஷாம்பு இதெல்லாம் வந்து நீங்கள் தானம் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, வாளி, கோப்பை, குடம் இது போன்ற அதாவது கழிவறையில் இருக்கக்கூடிய குளியலறையில் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் என்னென்ன, வாளி, கோப்பை, குடம் இது போன்ற விஷயங்களை வந்து மக்களுக்கு தானம் பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, மலையை சுத்தம் செய்தல், அதாவது மலைப்பகுதி அல்லது மலை சார்ந்த கோயில் பகுதியை வந்து நீங்கள் ஃப்ரீயாக வந்து சுத்தம் பண்ணி கொடுக்கணும். சுத்தம் செஞ்சிங்கனாலும் இந்த தோஷம் வந்து நிவர்த்தி ஆகும். இதே இது வந்து ராகு வந்து மேசத்தில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மக்களுக்கு பெல்ட் தானம் பண்ணலாம். கயிறு வந்து தானம் பண்ணலாம். கோயிலுக்கு வந்து பூமாலை வாங்கி தரலாம். நாற்காலி வாங்கி தரலாம். சேரு, பிளாஸ்டிக் சேர் வாங்கி தரலாம். கம்பளி தானம் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பிளாஸ்டிக் பொருள்கள் எதாக இருந்தாலும் அதை வந்து தானம் பண்ணலாம். புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி தானம் பண்ண உங்களுக்கு தோஷம் வந்து நிவர்த்தி ஆகும். கேது வந்து மேசராசியில் இருக்குது அப்படின்னா மாங்கல்ய தானம் பண்ணலாம். சேமியா போன்ற விஷயங்களை வந்து தானம் பண்ணலாம். சுரக்காய் தானம் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து கத்திரி, சிசரை வந்து முடிவெட்டுறவங்களுக்கு தானம் பண்ணலாம். சிசரு, ட்ரிம்மரு இதெல்லாம் வந்து முடிவெட்டுற கடைக்காரங்களுக்கு வந்து நீங்கள் தானம் பண்ணலாம். சீப்பு வந்து நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கோயிலில் வந்து மொட்டை அடிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது வந்து கேது சம்மந்தப்பட்ட தோஷ நிவர்த்தி வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்படி ஒவ்வொரு கிரகமும் வந்து மேசராசியில் இருக்கும்போது என்னென்ன தானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 9 கிரகங்களுக்கும் நான் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி வரும் வீடியோக்களில் ஒவ்வொரு ராசிக்கும் வந்து நம்ம பார்ப்போம். இதில் மெயினாக நீங்கள் கவனிக்க வேண்டியது வந்து மலை சார்ந்த பகுதிகளில் இந்த தானத்தை வந்து பண்ணணும். நம்பர் 1. நம்பர் 2 வந்து நெருப்பு சார்ந்த ஸ்தலத்தில் இந்த தானம் வந்து பண்ணணும். நம்பர் 2 இது முடியாதவங்க வந்து முடி வெட்டுறவங்க இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு வந்து இந்த தானத்தை வந்து பண்ணணும். அவங்க குடும்பத்துக்கோ அல்லது அவங்க சார்ந்தவங்களுக்கோ அல்லது அவங்களுக்கோ அவங்க கடைக்கோ ஏதோ ஒரு வகையில் வந்து பயன்படுற மாதிரி தானத்தை வந்து பண்ணணும். இது வந்து கோயிலுக்கும் பண்ணலாம், மக்களுக்கும் பண்ணலாம். இந்த மாதிரி எப்படினாலும் பண்ணலாம். இந்த கொடுக்கப்பட்ட தானத்தை வந்து இந்த 3 விதத்தில் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நிவர்த்தி கிடச்சி எவ்வளோ பெரிய தோஷமாக இருந்தாலும் அது பாதிப்பு வந்து கொடுக்காது உங்களுக்கு. இந்த தானம் பண்ணும்போது அது கரெக்டாக நீங்கள் வந்து பண்ணணும். அது எப்போ பண்ணணும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு சூரியன் வந்து மேசராசியில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய் ஹோரையில் பண்ணணும். ஏன்னா மேசராசிங்கிற செவ்வாயினுடைய வீடுங்கிறதுனால இது எந்த கிரகம் இருக்கோ அந்த நாளில் செவ்வாய் ஹோரையில் வந்து பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு புதன்னா புதன்கிழமை செவ்வாய் ஹோரையில் இந்த தானம் பண்ணணும். இல்லை எனக்கு அதெல்லாம் முடியாதியா அப்படின்னு நினச்சிங்கன்னா புதன்கிழமையே நீங்கள் தானம் பண்ணலாம். எந்த டைமில் பண்ணாலும் ஓகே தான். கண்டிப்பாக நான் வந்து இந்த தோஷ நிவர்த்தி ஆகும். இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குதா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.